ونستعينه ونستغفره. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى: ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளை தேடி இப்பள்ளி வாயிலில் வீற்றிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் இறையச்சம் என்னும் தக்வாவை கடைபிடிக்குமாறு வலியுறுத்துகின்றேன். இன்று இஸ்லாத்தில் மனிதநேயமும் சமூக நலனும் என்ற தலைப்பில் உங்களுக்கு சில விடயங்களை ஞாபகமூட்டலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹு தஆலா இந்த உலகிலே மனிதனை படைத்து அவனுக்கென்று சில கடமைகளை விதியாக்கியிருக்கின்றான். அந்த வகையிலே இந்த இஸ்லாத்துடைய கடமைகளை நாங்கள் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று, ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அடுத்ததாக ஒரு அடியான் தனது சகோதர மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இந்த விடயத்திலே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதாவது குறை ஏற்பட்டால் அது அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே போன்று மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதாவது குறை ஏற்பட்டால் அந்த மனிதனிடம் மன்னிப்பு கேட்டு அந்த மனிதன் மன்னிக்க வேண்டும். அந்த அளவுக்கு மனிதனுடைய விடயத்திலே, அடுத்த சகோதரருடைய விடயத்திலே இஸ்லாம் மிக முக்கியமாக கவனம் செலுத்துகின்றது. அந்த வகையிலே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ்வை வணங்குதல் என்ற விடயத்தோடு மனிதர்களோடு, பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல், பெற்றோர்களுக்கு நன்மை செய்தல், அதே போன்று இந்த சமூகத்திலே உள்ள வறுமையிலே உள்ளவர்கள், அதே போன்று பலவீனமானவர்கள் அனைவருக்கும் உதவுமாறு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான். அந்த வகையிலே வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், அதே போன்று உங்களது உறவினர்கள், அனாதைகள், ஏழைகள், உங்களது அயல் வீட்டார்கள், அவர்கள் உங்களது உறவினர்களாக இருந்தாலும் சரி, உறவினர் அல்லாவிட்டாலும் சரி, அதே போன்று உங்களது நண்பர்கள் என்று அல்லாஹு தஆலா யார் யாருக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்ய வேண்டும், யார் யாருக்கெல்லாம் உதவி செய்ய நீங்கள் கடமைப்பட்டிருக்கின்றீர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை போன்ற இந்த கட்டளையை அல் குர்ஆனில் ஏராளமான இடங்களில் எங்களுக்கு வலியுறுத்துகின்றான். மனிதனை பொறுத்தவரையில் மனிதன் ஒரு சமூக பிராணி. அவன் தனியாக வாழ முடியாது. தான் மட்டும்தான் இந்த உலகில் செல்வந்தனாக அல்லது வசதி படைத்தவனாக அல்லது மிகச்சிறந்தவனாக உயர்ந்தவனாக நான் மட்டும்தான் வாழ வேண்டும் என்று தனக்கு என்று யாரும் வாழ முடியாது. ஏனென்றால் அவனுடைய நிலைமை எப்போது மாறும் என்று யாருக்கும் தெரியாது. அடுத்த நிமிடம் அவனது நிலைமை மாறிவிடலாம் அல்லது அவனுக்கு மரணம் வந்து விடலாம். அவன் மரணித்தால் அவனுக்குரிய கடமைகளை அடுத்தவர்கள் தான் செய்ய வேண்டும். அடுத்தவர்கள் அவனுக்காக துவா செய்ய வேண்டும். அந்த துவாவை எதிர்பார்த்தவனாக தனது மறுமையை இலக்காக கொண்டு ஒரு மனிதன் தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றும் போது நிச்சயமாக அவன் அடுத்தவர்களுக்கான கடமையை பூரணமாக செய்வான். அந்த வகையிலேதான் இஸ்லாம் இந்த மனிதனுக்கான கடமைகளை இரண்டு வகையாக பிரிக்கின்றது. அதாவது ஃபர்து ஐன், ஃபர்து கிஃபாயா, ஒவ்வொருவரும் கட்டாயம் செய்ய வேண்டிய கடமைகள். உதாரணமாக நாங்கள் தொழுகையை எடுத்துக்கொண்டால் அது ஒவ்வொருவரும் கட்டாயம் செய்ய வேண்டும். அதே போன்று ஃபர்து கிஃபாயா, ஃபர்து கிஃபாயா என்றால் எங்களுக்கு தெரியும். உதாரணமாக ஒருவர் மரணித்து விட்டால் அவரை கஃனிடுதல், அவருக்காக தொழுவித்தல், அவரை அடக்கம் செய்தல் என்று அவருக்கான கடமைகளை சமூகத்தில் உள்ளவர்கள் ஒரு சிலர் செய்தால் பரவாயில்லை, அது மற்றவர்களுடைய அந்த கடமை நீங்கிவிடும். இல்லை என்றால் அனைவரும் அதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஆனால் இப்படியான ஃபர்து கிஃபாயா கூட சில நேரங்களில்
மாறி அவருக்கு கட்டாய கடமையாக ஃபர்து ஐனாக மாறுகின்ற நிலை முறை ஏற்படலாம். அந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு எப்படியான கடமைகளை செய்ய வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி சித்துன். ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மிகவும் சாதாரணமான விடயம், ஆனால் மிக முக்கியமான விடயம். இதா லகீதஹு ஃபஸல்லிம் அலைஹி. ஒரு முஸ்லிமை இன்னொருவர் சந்தித்தால் அவருக்கு சலாம் சொல்ல வேண்டும். இது சலாம் சொல்வது பெரிய பிரச்சனையா என்று நாங்கள் யோசிக்கலாம். அங்கேதான் இருக்கின்றது. அதாவது அடுத்த மனிதனுக்கு சலாம் சொல்வது என்பது அவன் நன்றாக வாழ வேண்டும், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவன் சலாமத்தாக வாழ வேண்டும், அவனுக்கு ஈருலக அமைதியும் சாந்தியும் அவனுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் மனதார பிரார்த்திக்க வேண்டும். அந்த மனதார பிரார்த்திக்கின்ற அந்த நெல்லெண்ணம் யாருக்கு வரும் என்றால், எவர் மீது வரும் என்றால், நாங்கள் யாரோடு அன்பாக பழகின்றோமோ, யாருக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க வேண்டும் ஆசைப்படுகின்றோமோ அவருக்கு தான் நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். மாறாக எங்களுக்கு ஒருவர் சலாம் சொன்னால் அவர் எந்த நோக்கத்தில் செல்கின்றார், அல்லது விரும்பி செல்கின்றாரா, அல்லது ஆசையோடு செல்கிறாரா, அல்லது விருப்பம் இல்லாமல் வேறு எங்கோ பார்த்து கொண்டு செல்கிறாரா, அல்லது மனதுக்குள்ளே குரோதங்களையும் கசடுகளையும் அந்த பொறாமைகளையும் வைத்து கொண்டு செல்கின்றாரா என்று அவருடைய சலாத்திலே நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அல்லது சொல்கின்றவருக்கே தெரியும், ஏதோ பேருக்கு நான் சலாம் சொல்கின்றேன் என்று அவர் நினைத்து சலாம் சொன்னாலும் கூட அதற்கு பதிலளிப்பது எங்களுக்கு ஃபர்து ஐனாக மாறிவிடுகின்றது. நாங்கள் யாராவது சலாம் சொன்னால் அதற்கு கட்டாயம் பதில் சொல்ல வேண்டும். அதே நேரம் யாராவது ஒரு முஸ்லிம் என்ற வகையில், மனிதன் என்ற வகையில் அவர்களுக்குள்ளே சண்டை ஏற்பட்டாலும் கூட யார் முந்தி சலாம் செல்கின்றாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த சலாம் என்பது எங்களுக்குள்ளே மனிதன் என்ற வகையில் பல்வேறு பிரச்சனைகள் அல்லது பல்வேறு எங்களுக்குள்ளே மனக்கசப்புகள் ஏற்படலாம். அந்த மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் நாங்கள் உடனடியாக மன்னிக்க வேண்டும், அவருக்கு சலாம் சொல்ல வேண்டும். இந்த சலாம் என்பது மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை அடுத்தவருடைய உள்ளத்திலே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் இந்த சலாத்தை மிக ஆழமானதாக அர்த்தமுள்ளதாக புரிந்து செயல்படுத்த வேண்டும். அதே போன்று அடுத்தவர் அழைத்தால் அதற்கு பதிலளிப்பது, அதுவும் எங்களுக்கு தெரியும். அது ஏழை வெளியவர் என்று பாராமல் அதற்கு பதிலளிக்க வேண்டும். அல்லது செல்வந்தர்கள் அழைத்தால் மாத்திரம்தான் அந்த திருமணத்திற்கோ அல்லது அவர்களது நிகழ்வுக்கோ செல்வது, அல்லது வெளியவர்கள் அழைத்தால் அல்லது வறியவர்கள் அழைத்தால் அதை பொருட்படுத்தாமல் எதிர்ப்பது என்பது கூடாது. உங்களை யாராவது அழைத்தால் அதற்கு நீங்கள் கட்டாயம் பதிலளிக்க வேண்டும். அல்லது அழைக்கின்ற முறைகள் வித்தியாசப்படலாம். அல்லது அழைக்கின்ற ஆரம்பத்திலே வீட்டை வந்து சொல்வார்கள், இன்று ஏதோ ஒரு மெசேஜிலே சொல்லிவிட்டார், இதற்கு போவதா என்று யோசிக்க முடியாது. ஏதோ உங்களுக்கு தகவல் தந்து விட்டார், அந்த வகையில் நீங்கள் கட்டாயம் அதற்கு பதிலளித்தே ஆக வேண்டும். அதே போன்று அடுத்த விடயம், உங்களை நம்பி இவர் நன்றாக படித்தவர் அல்லது நல்ல விஷயம் உள்ளவர், இவர் ஏதோ ஒரு தகவல் இவரிடம் இருக்கின்றது என்று நம்பி உங்களிடம் வந்து யாராவது எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள், அல்லது எனக்கு தொழிலிலே இப்படியான பிரச்சனை இருக்கின்றது, எனக்கு வழிகாட்டுங்கள் என்று யாராவது உங்களிடம் கேட்டால் அவருக்கு தவறாக நீங்கள் வழிகாட்டக்கூடாது, மிகச்சரியாக வழிகாட்ட வேண்டும். அவருக்கு உங்களால் முடிந்த அனைத்து தகவல்களையும், உண்மையான தகவல்களை, முழுமையான தகவல்களை வழங்கி அவரை நல்வழிப்படுத்த வேண்டும் அல்லது அவருக்கு வழிகாட்ட வேண்டும். அது மிக முக்கியமான கடமையாக மாறிவிடுகின்றது அவர் யாராவது ஒருவர் உங்களிடம் கேட்டு வந்தால். அதே போன்று தும்மினால் அவர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அதற்கு பின்னர் அவருக்காக யர்ஹமுக்கல்லாஹ் என்று பிரார்த்திக்க வேண்டும். அதே போன்று ஒருவர் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவரை நாங்கள் சென்று நோய் விசாரிக்க வேண்டும், அவருக்காக பிரார்த்திக்க வேண்டும். நோய் விசாரிக்க செல்லுதல் என்பது ஏதோ பேருக்காக சடங்குக்காக செல்வதல்ல. அவருடைய நோயை அல்லாஹ் சுகமாக்க வேண்டும், அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அவருடைய வீட்டுக்கு சென்றும் அவருக்காக பிரார்த்திக்கலாம். அவர் தொழுகைக்கு பின்னால் அவர் இல்லாத நேரத்திலும் பிரார்த்திக்கலாம். கட்டாயம் அவருடைய நோய் ஏற்பட்டு விட்டால் அந்த நோய் விசாரித்தல் என்பதற்குள் நாங்கள் அவருக்கான அவருடைய சுகத்துக்கான பிரார்த்தனை என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அதே போன்று மரணித்து விட்டால்
மரணித்தன் பின்னர் எங்களது சகோதரர்கள், நண்பர்கள், அவர்கள் எங்களோடு வாழ்ந்தவர்கள் மரணித்து விட்டால் அவர்களுக்காக நாங்கள் சென்று முழுமையாக முழு மனதோடு பிரார்த்திக்க வேண்டும். அவர்கள் எங்களுக்கு ஏதாவது தவறு செய்திருந்தால் அவர்களை நாங்கள் மன்னிக்க வேண்டும், அவர்களுக்காக பிரார்த்தனைக்க வேண்டும். இதிலே பல்வேறு சமூக பிரச்சனைகள் இருக்கின்றது. மரணித்த வீட்டிலே செல்வது, அவருடைய மையத்திலே கலந்து கொள்வது என்பது உண்மையாக அவரோடு நட்போடு அவரோடு நெருக்கமாக பழகுபவர்கள் மாத்திரமல்ல, நாங்கள் அது மிக முக்கியமான ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணாவாக இருக்கின்றது. அந்த விடயத்தில் நாங்கள் முழுமையான அளவு கவனம் செலுத்த வேண்டும். நான் இதனை ஏன் சொல்கின்றேன் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமுக்கு கட்டாயம் அடுத்த முஸ்லிம் செய்ய வேண்டிய கடமைகள் என்னவென்று மிக தெளிவாக சொன்ன விடயம், ஒரே ஹதீஸிலே சொன்ன விடயம் தான் இது. ஆனால் பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உண்மையான முஸ்லிமாக இங்கே வாழ்வதாக, இந்த உலகத்திலே வாழ்வதாக இருந்தால், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. ஒரு முஸ்லிம் தனக்கு தான் எப்படி வாழ வேண்டும், தன்னுடைய குடும்பம் எப்படி வாழ வேண்டும், நான் எப்படி செல்வந்தனாக இருக்க வேண்டும், நான் எப்படி உழைக்க வேண்டும், நான் எப்படி முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானோ அதே போன்று தனது அடுத்த முஸ்லிமுக்கும் அவன் ஆசைப்பட வேண்டும். அவனது முன்னேற்றத்திலும் அவன் அக்கறை கொள்ள வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் மிக முக்கியமானதாக கருகின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும், நீங்கள் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டீர்கள். இமாம்கள் சொல்கின்றார்கள், இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் அவர் ஈமான் கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி தொழுது நோன்பு பிடித்து ஜகாத் கொடுத்து அனைத்து அடிப்படை கடமைகளை செய்தாலும் கூட அடுத்த சகோதரனுடைய விடயத்திலே அக்கறை கொள்வது என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இந்த விடயத்திலே அவர் அக்கறை கொள்ளவில்லை என்றால் அவர் தன்னை மாத்திரம் அவர் தூய்மைப்படுத்தி கொண்டு தன்னை மாத்திரம் முன்னேற்றம் படுத்தி கொண்டு அவருடைய அடுத்தவர்களை பற்றி எவ்வித கவனமும் செலுத்தாமல் இருந்தால் அவருடைய ஈமான் குறைபாடு இருக்கின்றது, அவனுடைய ஈமான் பூரணம் அடையாது என்று இந்த ஹதீஸிலே நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இன்னமல் முஃமினூன இக்வா, மூமின்களை பொறுத்தவரையில் ஒருவர் மற்றவருக்கு சகோதரர். நாங்கள் ஈமான் கொண்டவர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் சகோதரர்கள், எல்லோரும் சகோதரர்கள் என்ற இந்த சகோதரத்துவ கோட்பாட்டை ஏன் இஸ்லாம் சொல்கின்றது என்றால், அப்போதுதான் எங்களுடைய சமூகத்தில் நிம்மதி, அமைதி, பொருளாதார சமத்துவம், முன்னேற்றம், அனைவரும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நாங்கள் பார்க்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற உடனே செய்த வேலை என்னவென்றால், மக்காவில் இருந்து வந்த அந்த தோழர்கள் பொருளாதார வசதியற்றவர்களாக, எவ்வித துணைமற்றவர்களாக, எவ்வித வாழ்வாதாரமும் அற்றவர்களாக வந்தார்கள். அவர்களை மதீனாவில் வாழ்கின்ற அந்த இஸ்லாமிய சகோதரர்களிடம் அழைத்து ஒவ்வொருவராக இவர் உங்களுக்கு சகோதரர், இவர் உங்களுக்கு சகோதரர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவ ஈமானிய சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். உடனடியாக அந்த மதீனாவிலே இருந்த அந்த சஹாபிகள், அந்த நபி தோழர்கள் தங்களுடைய பொருளாதாரத்திலும் தங்களுடைய சொத்துக்களிலும் தங்களால் முடிந்த அளவு தனது அந்த மக்காவிலிருந்து வந்த அந்த சகோதரனுக்காக அனைத்தையும் கொடுப்பதற்கும் முன்வந்தார்கள் என்றால் அதுதான் உண்மையான ஈமான். அந்த ஈமானிய அந்த பலம், அந்த ஈமானிய உணர்வு எங்களிடம் இருக்கின்றதா என்று நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நான் ஏற்கனவே கூறிய அந்த அல் குர்ஆன் வசனத்திலும் ஹதீஸிலும் ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு கட்டாயம் உதவி செய்ய வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகின்றது. ஆனால் இந்த விடயம் எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் அடிக்கடி இந்த பயானை கேட்கின்றோம். ஆனால் இந்த உதவி எப்படி அமைய வேண்டும், எங்களால் எப்படி உதவி செய்யலாம் என்ற விடயத்தை தான் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக எல்லோருக்கும் பொதுவான ஒரு பிரச்சனை பொருளாதார பிரச்சனை. பொருளாதாரம் ஒருவரிடம் கூடுதலாக இருக்கலாம், ஒருவரிடம் குறைவாக இருக்கலாம், அல்லது சில நேரம் அவர் நல்ல முறையில் தொழில் செய்து கொண்டு இருந்தவர்
திடீரென்று அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டு விடலாம், அல்லது இயற்கை அழிவுகளால் அவர் முழுமையாக அவருடைய பொருளாதாரம் அழிக்கப்பட்டு அவர் ஒன்றுமே இல்லாதவராக ஆகிவிட்டால் அந்த நிலைமைகளில் எங்களுடைய அனைத்து முஸ்லிம் சகோதரர்களும் அவருக்கு உதவுவது கட்டாய கடமையாக மாறுகின்றது. இப்படியான சூழலில் நாங்கள் அவரை பொருளாதார ரீதியாக பலப்படுத்த வேண்டும். அவருக்கு எங்களால் முடிந்த அளவு எங்களால் முடிந்த சதக்காக்களை செய்ய வேண்டும். அதே போன்று யாராவது தொழிலே நஷ்டமடைந்து விட்டால் அவருக்கு எப்படி சிறந்த முறையில் தொழில் செய்வது அல்லது தொழிலை வளப்படுத்துவது என்பது எப்படி என்று நாங்கள் தொழில் வழிகாட்டல்களை வழங்க வேண்டும். அதே போன்று ஒருவர் திடீரென்று கடனிலே மூழ்கிவிட்டால் அவருடைய கடன்கள் அதிகரித்து அவருடைய தொழிலில் முழுமையாக அவர் தொழிலை முன்னெடுக்க முடியாமல் தொழிலை நடாத்த முடியாமல் அவர் கஷ்டத்திலே இறுகிவிட்டால் அவருடைய கஷ்டத்தை போக்குவதற்காக நாங்கள் எங்களால் முடிந்த கடன் வசதிகளையாவது கொடுக்க வேண்டும். இந்த விடயம் பொருளாதார உதவி ஏதோ ஒரு வகையில் சின்ன ஒரு தொகையை கொடுத்து விட்டு நாங்கள் சதக்கா செய்து விட்டோம் என்று நாங்கள் தப்பித்து விட முடியாது. ஆக குறைந்தது ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரரும் தன்னுடைய குடும்பத்திலே உள்ள அந்த கஷ்டப்பட்டவர்களை அல்லது தன்னுடைய குடும்பத்திலே இப்படியான பொருளாதார நெருக்கடியில் வாழ்பவர்களை நாங்கள் அடையாளம் கண்டு அவர்களை முழுமையாக அவர்களுடைய தொழிலிலே முன்னேற்றுவதற்காக நாங்கள் பாடுபட வேண்டும். அதே போன்று இந்த கடனை பொறுத்தவரையில் இந்த கடன் சிஸ்டம் என்று எங்களிடம் முழுமையாக இல்லாமல் போய்விட்டது. கடன் கொடுப்பவருக்கு அவர் திருப்பி தருவாரா என்ற பயம் அதிகமாக இருக்கின்றது. ஏமாற்றுகின்ற விடயம் இங்கே கூடுதலாக நடைபெறுகின்றது என்பதால் அந்த வலியுறுத்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு விடயம் எங்களிடம் இன்று இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நீங்கள் கடன் கொடுத்து அவர் கடன் தருவதற்கு கூட வசதி இல்லாமல் விட்டால் அவர் ஒரு பொருளாதார ரீதியாக வசதி வாய்ப்பை அடையும் வரைக்கும் சற்று தாமதித்து அவருக்காக அவகாசம் கொடுங்கள். அப்படியும் இல்லை என்றால் அந்த சத்தகு கைருல் லக்கும், நீங்கள் அந்த அவருக்கு திருப்பி தருவதற்கு கூட வசதி இல்லாமல் இருக்கிறார் அல்லது தற்போது தருவதற்கான வாய்ப்பே இல்லை என்றால் அதனை சதக்காவாக நீங்கள் கொடுத்து விடுங்கள், அது உங்களுக்கு மிக சிறந்தது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வலியுறுத்தி கூறுகின்றான். இந்த கஷ்டங்களை பொறுத்தவரையில் நாங்கள் நினைக்கக்கூடாது அது யாரோ ஒருவர் தொழிலே நஷ்டமடைந்து விட்டார் அல்லது யாரோ ஒருவர் தான் தொழில் கடனிலே இருக்கிறார் என்று நாங்கள் யோசிக்க கூடாது. அதே பிரச்சனை அதே கஷ்டம் எங்களுக்கு வந்தால் எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அல்லது எங்களுடைய சொந்த சகோதரனுக்கு எங்களுடைய சொந்த சகோதரர்கள் பாதிக்கப்பட்டால் அதனால் நாங்கள் எந்த அளவு மனமுடைந்து கஷ்டப்படுவோமோ அல்லது கவலைப்படுவோமோ அதே கவலை எங்களுடைய சமூகத்தில் ஒருவர் இவ்வாறான கஷ்டங்களால் பாதிக்கப்பட்டால் இவ்வாறான கஷ்டங்களை எதிர்நோக்கும் போது அதே உணர்வு எங்களுக்கு வர வேண்டும். அதே கவலையோடு நாங்கள் அவருக்கு உதவி செய்வதற்கு முன்வர வேண்டும். அதே போன்றுதான் எங்களுடைய இந்த பொருளாதாரம் என்பது அடுத்த கட்டத்தை நாங்கள் நோக்கினோம் என்றால் இந்த சமூகத்திலே பாரிய வறுமை காணப்படுகின்றது. இந்த வறுமையை எடுத்துக்கொண்டால் அந்த வறுமையை ஒழிப்பதற்காக நாங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுகின்றோம். ஆனால் அந்த மிக இலகுவான விடயம் என்னவென்றால் அந்த வறிய மாணவர்களை அவர்களுடைய கல்வி விடயத்திலே கூடிய கவனம் செலுத்துவதற்கு கல்வியிலே முன்னேற்றுவதற்கான நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் அது அவர்கள் எதிர்காலத்திலே நன்கு படித்து பரீட்சைகளில் பாஸ் ஆகி அவர்கள் தொழில் செய்து அவர்களுடைய குடும்பத்தை அவர்களே காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தலாம். இதற்கு நாங்கள் இந்த விடயத்தில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். இது ஒரு சமூக மாற்றத்திற்கான மிக முக்கியமான ஒரு வழியாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த கல்விக்காக உதவுதல் என்பது செல்வந்தர்கள் மாத்திரமல்ல, படித்தவர்கள் உதவலாம். அவர்களுக்கு தெரிந்த விடயங்களை அவர்கள் இலவசமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்தலாம். அதே போன்று திறமையான பாடசாலையிலே படிக்கின்ற திறமையான மாணவர்கள் தன்னோடு இருக்கின்ற விளங்காத மாணவர்கள் அல்லது படிப்பிலே அக்கறை இல்லாதவர்களை அவர்களை வளப்படுத்தி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அப்படியான சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இன்னொரு விடயம்,
அது மிக முக்கியமான. எங்களிடம் பொருளாதாரமும் இல்லை, அல்லது கல்வி ரீதியாக உதவுவதற்கான சந்தர்ப்பமும் இல்லை என்றால் ஆக குறைந்தது நாங்கள் துஆவாவது செய்ய வேண்டும். ஒருவர் பொருளாதாரத்திலே நஷ்டமடைந்து விட்டால், அவர் கஷ்டத்திலே இருக்கிறார் என்றால் அவருடைய கஷ்டம் நீங்க வேண்டும், அவர் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று நாங்கள் அவருக்காக முஸ்லிம் என்ற வகையில் பிரார்த்திக்க வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இப்படி யாருக்காவது துஆ செய்திருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். இந்த துஆவை பொறுத்தவரையில் இது சாதாரண விடயம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு சகோதரனுக்கு அவனுக்கு தெரியாமல் நீங்கள் பிரார்த்தனை செய்தால் ஒரு மலக்கு வந்து உங்களுக்காக பிரார்த்திக்கின்றார். யா அல்லாஹ், இவன் அவனுடைய சகோதரனுக்கு தெரியாமல் அவன் பிரார்த்திக்கின்றான், அவனுடைய பிரார்த்தனை அங்கீகரிப்பாயாக, அதை போன்றதை அல்லது அதைவிட சிறந்ததை இவனுக்கு, இந்த துஆ செய்பவனுக்கு கொடுப்பாயாக என்று ஒரு மலக்கு பிரார்த்திக்கின்றார். நாங்கள் எங்களுடைய கஷ்டத்திலே இருக்கின்ற ஒரு சகோதரனுக்காக பிரார்த்திக்கும் போது ஒரு மலக்கு வந்து எங்களுக்காக பிரார்த்திக்கின்றார் என்றால் இது எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த துஆவினால் அவரும் எங்களுடைய இஸ்லாமிய சகோதரரும் முன்னேறுவார், அவருடைய வாழ்க்கையும் செழிப்பாக மாறும். அந்த மலக்குடைய துஆவினால் நாங்களும் சிறந்தவர்களாக, செல்வம் உள்ளவர்களாக, வளமுள்ளவர்களாக வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது. இப்படியாக நாங்கள் எங்களுடைய சகோதரர்கள் கஷ்டப்பட்டாலும் அவர்களுடைய அந்த கஷ்டத்தை என்னுடைய கஷ்டமாக, நாங்கள் எங்களுடைய சொந்த பிரச்சனையாக அதனை எடுத்து அக்கறையோடு பிரார்த்திக்கும் போது நிச்சயமாக நாங்கள் அடுத்த சகோதரருக்குரிய, நாங்கள் முஸ்லிம் என்ற வகையில் செய்யக்கூடிய அந்த கடமையை அப்போதுதான் நிறைவேற்றியவர்களாக மாறுவோம். அதே போன்று இன்னும் சில விடயங்கள் சமூகத்திலே இருக்கின்றது. அது என்னவென்றால் காமன் சென்ஸ் என்று சொல்வார்கள், அதாவது சமூக நலன், அடுத்தவருக்காக விட்டு கொடுத்தல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. என்னவென்றால் எல்லோரும், இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களோ அதே போன்றுதான் அடுத்தவர்களையும் சிந்திக்க வேண்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையிலே நாங்கள் பார்க்கும் போது, உதாரணமாக எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் சில விடயங்களை பார்க்கின்றோம். உதாரணமாக அலுவலகங்களிலே சென்றால் அங்கும் நாங்கள் வரிசையில் நிற்க வேண்டி வருகின்றது. அதே போன்று வைத்தியசாலைக்கு சென்றாலும் அங்கும் வரிசையிலே நிற்க வேண்டி வருகின்றது. இப்படியான சந்தர்ப்பங்களில் எப்படி அடுத்தவரை முன்னுரிமைப்படுத்துதல் என்பது, இந்த பக்குவம் இப்படியான சந்தர்ப்பங்களில் தான் ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்கின்றான் என்ற விடயங்களை நாங்கள் கவனித்துக் கொள்ளலாம். என்னையை விட அடுத்த சகோதரனுக்கு தேவை அதிகமாக இருக்கின்றது, அல்லது அவசரமா, என்னை விட அவருக்கு அவசரமாக இருக்கின்றது, அல்லது ஒரு தாய் பிள்ளையோடு அழுத வண்ணம் ஒரு பிள்ளையோடு காத்து கொண்டிருக்கின்றார் என்றால் அவருக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இப்படி எந்த விடயத்தில் யாருக்கு எந்த சந்தர்ப்பத்தில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற விடயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அலுவலகங்களில் சென்றால் சில வேளைகளில் அவர்கள் சிலர் தங்களுடைய செல்வாக்கையும் பணபலத்தையும் காட்டுவதற்காக அல்லது பணம் கொடுத்து தங்களுடைய வேலைகளை அவசரமாக முடிக்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலையும் காணப்படுகின்றது. அப்படி இல்லாமல் நாங்கள் யார் முன்னால் வந்தாரோ அவருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அல்லது எங்களுக்கு பின்னால் உள்ளவர் அவசரமாக இருக்கின்றார் என்றால் அவருடைய தேவையையும் அவருடைய அவசரத்தையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், நாங்கள் அனைவரும் அதிகமாக ஏதோ ஒரு வாகனம் ஓட்டுபவர்களாக இருக்கின்றோம். அந்த வாகனத்திலே பல்வேறு, இன்று இலங்கையிலே அதிகமாக விபத்துக்கள் நடைபெறுகின்ற அல்லது மரணத்தை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக இந்த வாகன விபத்துக்கள் காணப்படுகின்றது. இந்த வாகன விபத்து ஏன் ஏற்படுகின்றது என்றால் அங்கே அவசரம். அந்த அவசரம் என்ன அவசரம்? ஒவ்வொருவரும் நினைக்கின்றார்கள், எனக்கு மட்டும்தான் அவசரம், நான் அவசரமாக வீட்டுக்கு போக வேண்டும், அல்லது நான் அவசரமாக அலுவலகத்திற்கு போக வேண்டும், அல்லது என்னுடைய வேலை அவசரமாக முடிய வேண்டும் என்றுதான் எல்லோரும் யோசிக்கின்றார்களே தவிர அடுத்தவனுக்கும் விட்டு கொடுப்போமே அல்லது அடுத்தவனுக்கும் அவசரம் இருக்கும் என்ற அந்த யோசனை யாருக்கும் வருவதில்லை. இதனால் ஓவர்டேக் பண்ண வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. அந்த நேரத்தில் அவருக்கு இடம் கொடுக்காமல் அவர் வேகத்தை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. இதனால் எதிர்பாரா விதமாக உயிர்கள் அநியாயமாக உயிரை விட வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. இப்படி நாங்கள் விடுகின்ற சில தவறுகளும் எங்களுடைய சகோதரர்களுடைய உயிர்களை அநியாயமாக பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது.
எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் ஆக குறைந்தது நாங்கள் ஒரு வழியிலே, ஒரு பாதையிலே அல்லது பள்ளி வாயிலே ஒரு வாகனத்தை நிறுத்துகின்றோம் என்றால், அதாவது பார்க்கிங் செய்கின்றோம் என்றால், அந்த வாகனம் கூட அடுத்தவருக்கு தொல்லையாக அமைந்து விடக்கூடாது. அது கூட அடுத்த மனிதனை, அடுத்த சகோதரனை பாதிக்க கூடாது. எனது ஒவ்வொரு செயற்பாடும் அடுத்தவர்களை பாதிக்க கூடாது என்ற விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய அழுக்குகளை நாங்கள் வெளியிலே போடும்போது அது அடுத்தவர்களை, அதனுடைய நாட்டமோ அதனால் ஏற்படுகின்ற தீங்குகளோ எனது சகோதரனை பாதிக்கக்கூடாது என்ற விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நாங்கள் எங்களுக்கு எப்படி விரும்புகின்றோமோ, நாங்கள் எப்படி, எங்களுடைய சூழல் எப்படி இருக்க வேண்டும், நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோமோ அதே மாதிரி அடுத்தவர்களுடான உறவையும் நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு அமைத்துக் கொள்ளும் போதுதான் நாங்கள் நிச்சயமாக அடுத்த முஸ்லிமுடைய அந்த விடயத்திலே அக்கறை கொண்டவர்களாக மாறுவோம். அல்லாஹு தாலா இந்த அடுத்தவர்களுடைய விடயத்திலே கவனம் செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக என்னையும் உங்களையும் மாற்றுவானாக. அப்போதுதான் எங்களது ஈமானும் பூரணம் அடையக்கூடியதாக இருக்கும். عباد الله استغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروا انه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அடுத்த சகோதரனுடைய விடயத்தில் அக்கறை கொள்ள வேண்டும் என்ற அந்த சமூக நலனில் மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால், நாங்கள் எல்லோரும் ஆசைப்படுகின்றோம், நாங்கள் சுவர்க்கம் போக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம், எங்களுடைய குடும்பம் சுவர்க்கம் போக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அதே போன்றுதான் உண்மையான முஸ்லிமாக, மூமினாக நாங்கள் இருந்தால் எங்களுடைய சூழலிலே உள்ளவர்கள், எங்களுடைய ஊரிலே உள்ளவர்கள் அனைவரும், இந்த எங்களோடு பழகுகின்ற அனைவரும் சுவர்க்கம் போக வேண்டும், இந்த முஸ்லிம்கள் அனைவரும் சுவர்க்கம் போக வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட வேண்டும். அல்லாஹு தாலா கூறுகின்றான், இந்த உலகத்திலே வந்த சமூகங்களில் மிகச் சிறந்தவர்கள் நீங்கள் தான். ஏனென்றால் நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள். அந்த சிறந்த பண்பு உங்களிடம் உள்ளது, அதனால் நீங்கள் இந்த உலகத்திலே மிகச் சிறந்தவர்களாக இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹு தாலா எங்களை புகழ்ந்து செல்கின்றான். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் சுயநலமிகளாக அல்லது எங்களை மட்டும் சிந்திப்பவர்களாக, எங்களது குடும்பத்தை மாத்திரம் சிந்திப்பவர்களாக இல்லாமல் முழு சமூகத்தையும் சிந்திப்பவர்களாக, முழு சமூகத்துடைய நலனிலும் அக்கறை கொண்டவர்களாக நாங்கள் மாற வேண்டும். உதாரணமாக, சமூகத்திலே பல்வேறு குற்றச் செயல்கள் நடக்கின்றது என்றால் அந்த குற்றச் செயல்களை தடுப்பதற்கு எங்களால் முடிந்த பங்களிப்புகளை செய்ய வேண்டும். இன்று எங்களுடைய நாட்டிலே மிகப்பெரிய பிரச்சனையாக போதை பஸ் பாவனை போன்ற சமூக குற்றங்கள் அதிகரித்து காணப்படுகின்றது. இப்படியான இந்த குற்றச் செயல்களை தடுப்பதற்கு ஒரு சிலர் முயற்சித்தால் மாத்திரம் போதாது, எல்லோரும் அந்த விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். அந்த விடயம் எங்களுக்கு இல்லை அல்லது எனது குடும்பத்தில் இல்லை என்று நீங்கள் அக்கறை இல்லாமல் இருக்கக்கூடாது. அது எப்போ ஒரு நாள் ஒரு புற்றுநோயாக அல்லது சமூகத்திலே எங்கோ இருக்கின்ற ஒன்று நமது வீட்டையும் ஒரு நாள் தட்டும். நமக்கும் அந்த கஷ்டமும் அந்த பிரச்சனையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய குடும்பம் எதிர்நோக்கும் போது, எங்களுடைய பிள்ளைகள் எதிர்நோக்கும் போது கை சேதம் அடைவதிலோ கண்ணீர் வடிப்பதிலோ அர்த்தம் இல்லாமல் போய்விடும். எனவே இப்படியான விடயங்களில் இந்த சமூக அக்கறை என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த சமூகத்திலே உள்ள அனைவரும், முஸ்லிம்கள் அனைவரும் எங்களுடைய சகோதரர்கள் என்ற வகையில் பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக என்று என்னென்ன வகையிலே நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்யக்கூடிய நல்லடியார்களாக மாறி அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக இவ்வுலகில் வாழ்ந்து நானும்
அல்லது எனது குடும்பமும் அனைவரும் இந்த எங்களுடைய சகோதரர்கள் அனைவரும் இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவரும் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களாக அதற்காக முயற்சி செய்வோமாக. வஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.